ஓகே நண்பா, இன்னைக்கு ஒரு ஆட்டத்தை பாரு, நேராக வந்து தொலைடா. ஓனர் தான் வந்திருக்கிறான். டிரைவர் எங்கே நீ லீவ் போட்டானா? காலையில் 7 மணி மட்டும் என் கூட தான் இருந்தான். 7 மணி தாண்டிட்டு எந்த பக்கம் போனானே தெரில அப்படிங்கிறான். தலைவர் காலையிலேருந்து நானே தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏக மாதிரி காமெடி பண்ணுறேங்கிறான். சரி நான் வீட்டுக்கு வரதான் இருறா அப்படின்னு. இல்லை அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன், டைம் ஆகுது, நீ ரோடு இல்லை அங்கேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். கட்டுற மாதிரிலாம் வேலை முடிஞ்சிருக்கு ப்ரோ. இவன் இப்போ ரீப்பர் 2 ஒரு கடை 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் இப்படி ஓடிட்டு தான் இருக்கான். யாருக்காரருக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் கொல்ல போடா வீடியோ எடுக்கலான்னா அப்போத்தான் அப்படியே வண்டி எவ்வளோ சத்து இருக்குதோ அவ்வளோ போகிறான். இந்த 40 ஹெச்பிக்கு என்ன சத்து கோடி இருக்குமோ அவ்வளோ ஆசையாகவும் போகிறான். கொஞ்சம் பொறுமையாக போடானா போக மாட்டேங்கிறான். கட்டர்பார் வந்து இது மாதிரி வேகமாக போக முடியாது. இது ரீப்பருங்கிறதுனால இந்த வேகம் போகிறான். கட்டர்பாராக இருந்தால் பொறுமையாக தான் போகணும். ஏன்னா ரீப்பர் வெயிட்டு கம்மி, கட்டர்பார் வந்து பயங்கர வெயிட்டு. அவ்வளோதான், பக்கத்தில் வச்சாதான் பாலப்பி பக்கத்தில் தான் காடு. ஏதோ வா ஓட்டலான் இருக்கிறான், போனாதானே தெரியும். தட்டு ஏதோ உலகால வேறுனாச்சும் இருக்குதா இல்லை இடுப்பு வேறு இருக்குதான்னு தெரியல, பார்ப்போம். பழக்கன்ற தாண்டி இப்போ தான் முதல்ல காட்டுக்கு கட்டு போலையாக தான் இருக்க மாட்டேங்குது. காடு கொஞ்சம் தூரம் போகணும். எல்லாம் மேக்சிமமாக எடுத்துட்டாங்க ப்ரோ. வேற அங்கங்கே பிட்டுக்காடு தான் இருக்குது. ஆனால் தூவி சுற்றணும், இதுதான் பிரச்சனை. எந்த வயலுங்கண்ணா இருக்கிற வயல்? அந்தான வயலாண்ணா? இதில் இறங்க முடியாதுங்கண்ணா. இன்னும் தட்டு எடுத்துருந்தா கூட அப்படி இறங்கலாம். அது அப்படியே ஆனது அந்த ஆயானிக்கு தான் அந்தான, அதுக்கு அந்தான இருக்கிற வயலா? கொஞ்சம் அந்தான தள்ளி போய்க்கும். ஒரே வயலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த பணமரமானா? சரி நானும் வரேன். டே பல கிலோமீட்டர் இருக்குதா? அளவு வரணுங்கிறாங்க, வரப்பு இருக்குங்கிறாங்க.
எடுத்துகிட்டு போயிருவா போ. ஓகேம்பா. தட்டே இல்லை ப்ரோ, ரொம்ப சின்னதாக கிடக்குது. இதுக்கு ரீப்பருக்கே செட் ஆகாது. கட்டரபாரில் ஓட்டினா இது 10 கத்தை கூட வராது. எல்லாம் மயில் போட்டு தவிர்த்து எடுத்து வச்சுருச்சு. இதெல்லாம் மழை மட்டும் பேசியிருந்தா எவ்வளோ தப்பு. மழை பெய்யாதனால பாதி தட்டு வேஸ்ட் ஆகுது. கையில் தான் மறுபடியும் அறுக்க ஆக மாட்டேங்குது. இல்லை அப்படியே மாட்டை கொண்டாந்து கட்டி மேய்ப்பாங்கனாலும் தெரில. வேற பாத்தி வராரு, அறுக்கலாங்கிறாரா அறுக்கலாங்கிறாரு. சாஞ்சி போன தட்டெல்லாம் எடுக்காதுண்ணா, காயக்கூடாது, நேராக இருக்கணும். ஒரு 2 மணிக்கு அண்ணனாலாம் நல்லா இருக்க மாட்டேங்குது. எல்லாம் பாரு எப்படி போட்டு குழப்பி கிடக்குது. நேரம் ஆகிற தட்டு எந்த டேமேஜ் இல்லாத போயிருங்கண்ணா. வேறு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்துல சாஞ்சிருக்கும் பாரு, அந்த தட்டை அப்படியே விட்டுட்டு போயிரு. இதுதான் பிரச்சனையே. தட்டு மட்டும் கம்மி மாதிரி இருந்தால் வச்சுக்காங்க. இது இருக்கிறதுல பெஸ்ட்டு. இதோட செலவு வேறு எதுலேயும் இல்லை. ஆனால் சாஞ்சி போயிருந்த இந்த மயில் தானே இந்த குழப்பறதுக்கெல்லாம் மயில் தான் காரணம். எதுக்குண்ணா? இது கேமரா. எங்கள்கிட்டயே இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம். இதனால் 2 கராய்க்கு அடிச்சதுனால எங்களுக்கு நல்லது தானே. ஓகேங்களா, நம்ம மிஷினில் வந்து இப்படி அறிய விடுவாது. ஆனால் இதில் இந்த ஊனலில் இந்த தட்டெல்லாம் கொஞ்சம் கூட இது எடுக்கலை. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக போகுது. ஒரு வாட்டமாக சாஞ்சிருந்தா பரவாயில்ல. மண்ணோட ஒன்றா சாஞ்சியை எப்படி எடுக்கணும் வரலாம். தட்டு மட்டும் வளர்ந்துருந்தா பட்டாசு. நீங்கள ரோலில் கட்டிட்டு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லைப்பா, நாங்கள் கட்டை கட்டுறோம், அதுக்கு தான் நான் இந்த வண்டியை யூஸ் பண்ணோம். ரோல் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த வண்டியில் ரோல் பண்ணியிருப்போம், சுற்றிருப்போம் அப்படின்னு. அது ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட் தான். இது அந்த வண்டியில் சுற்றினா அதுலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இது மாட்டு வேணும்னா ஒவ்வொரு கத்தையாக போட்டுக்கலாம். ஒருத்தர் இப்படியும் பண்ணுறாங்க. இது கட்டுறதுக்கு 2 ஆள் 3 ஆள் கூப்பிடணும். கூப்பிட்டா தான் வந்து ஒரு நேரத்தை வேலை வந்தால் தான் செட் ஆகும். தட்டில் ஊனு இல்லையா ஆனந்துக்கு, டெம்பர்லையா. சரி ஓகே, எனிவே ஓகேன்பா. நான் ஜாண்டியர் ஒன்று தொலைவணும்ல. அது வந்து 40 ஹெச்பியில் 4 வீல் டிரைவ் எடுத்துக்கா. பேலர் மட்டும் தானே ஓட்டுறா. உழவுக்கு தான் உன்ட்ட 585 இருக்குது. என்னத்துக்கு 45 தான் கிடைக்கவே மாட்டேங்குது ஊர் ரேட்டை. 40 ஹெச்பி எடுத்துக்கிட்டால் நல்ல மைலேஜ் இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்குங்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. சேத்துல மாட்டிக்கிட்டா வராதெல்லாம் நம்ம அந்தளவுக்குலாம் ஃபீல்டு ஓட்ட போகிறதில்ல. நார்மல் ஃபீல்டு தான் நம்மளதெல்லாம். அதனால் வந்து நாம் அந்தளவுக்கு ஹெவி பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓட்ட கிடையாது. ஸோ அதனால் வந்து சேர இருக்காத வண்டி ஒரு 40 ஹெச்பி ஜாண்டியரு ஒரு 4-4.25 பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஒரு மாடல் ஒரு 19-20 ரேஞ்சு போதும். அது போதும் ப்ரோ. நமக்கு அது கேட்டிவ் கட்ட முடியாது. எது எப்படியும் இந்த நெல்லங்கட்டைக்கு நம்ம எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கள்ளக்கொடிக்கு தான் எடுக்க முடிய மாட்டேங்குது. பார்க்கலாம். ஆனால் நம்ம மிஷினில் அறுக்கிறதே தெரியாது. இதை பார்த்தீங்கன்னா அது தட்டு மட்டும் வளர்த்தியாக இருந்தால் வச்சுக்காங்க. அறுக்கிறத பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்படியே மாலை அறுத்து தெரியும். குட்டி தட்டை எவ்வளோ மாதிரியே தள்ளுது பாரு. இப்போ எங்கள் வட்டத்துலேயே தலைவர்கிட்ட ஒன்று தான் ரீப் இருக்குது. கட்டரபார் கூட நான் ஒன்று, கார்த்தி ஒன்று 2 ஆயிடுச்சு.
ரீப்பரை பொறுத்தவரையிலும் அதை இருக்கணுமா? தெரியலங்க, அவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வண்டிக்காரரு ஒரு 2 ஆளை விட்டு கிளம்பி கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வர்றது போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனேன். இந்த வயலும் 4000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஹலோ, அப்படியே அந்த பெருமை கோயிலேருந்து இருந்தாலும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா பாலம் மண் டர்போ ஒரு தடம் பிரிக்கிட்டு பாரு டேங்கிட்ட. அந்த டேங்கில் வா ஓட்டிகிட்டு இருக்கிறேன் பாரு. அஜித்துக்கு வேலை இல்லை ப்ரோ. நான் வந்துட்டேனா நானும் வரமாம்மான்னு டிராவடி பண்ணிவிட்டு போய் சாப்பிட்டு வாடானதுக்கு பசிக்கல, நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறான். என்ன ஏன் இப்போதான் சூடு பிடிச்சிக்குது? ஓகே, பட் டிரைவர்கிட்ட ஏன் டிரைவர்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுறாங்கன்னா பொழுதுனைக்கும் ஸ்ப்ரிங்கரு எதையோ ஒன்று உடச்சி நாசம் பண்ணி போடுறானா. அதனால் இப்போ தான் நம்ம ஓட்டத்தை கம்முன்னு மிஷின் ஓடிட்டுருக்குது. அவன்கிட்ட கொடுத்தா எதையோன்னு உடச்சி செஞ்சு போடுறான். எப்படி சொல்கிறது, ரீப்பரை பொறுத்தவரையில் ஒரு கரெக்டான ஆவரேஜான வேகத்துக்கு ஓட்டினோம்னா கரெக்டாக இருக்குது ப்ரோ. அதை விட்டுட்டு கட்டாமட்டான்னு அடித்தோம்னா எந்த மிஷினுமே அப்படி தான், ஒரு லிமிட்டு தான். இந்த வருஷம் வந்து தட்டு ஓட்டுறதுக்கு கட்டர்பார் போட்டவங்க, ரீப்பர் புதுசாக போட்டவங்கலாம் ஒன்றும் பெருசாக சம்பாதிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் போட்டு பரவாயில்ல ப்ரோ இந்த வருஷம் பரவாயில்ல அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சில்ல, நம்ம நிலைமை தான் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒன்றும் பெருசாக ஃபீல்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் யாராச்சும் புதுசாக கட்டர்பார் போட்டிருந்தாலும் சரி, ரீப்பர் போட்டிருந்தாலும் சரி, இது பாரத் ரீப்பர் ப்ரோ. வேறு ரீப்பர் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது இன்னும் நல்லா இருக்கிற ரீப்பர். இதே நல்லா இருக்குது. நானும் இதை வந்து நான் கொடுக்குறேங்கிறேன். பெல்ட்டை மட்டும் புதுசு போட்டுக்கா, ஏன் இது எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் கண்ணி போய் கிடக்குது. அதான் குழப்பி கிடக்குது. வரேன் 2 சுத்தல காடே முடிஞ்சிடும். அப்புறம் அந்த வயலுக்கு பக்கத்து வயலு இப்போ தான் வந்தோம். இவன் அந்நேரத்துலேருந்து 10 நிமிஷம் சொல்லி வரவே இல்லை. நான் வேலையை செஞ்சுருந்தா கூட செஞ்சுருப்பேன். எடுத்துருப்பேன். டிரைவர் கம்பெனி டிப்டானா 7 மணி மட்டும் தூங்கிட்டு இருந்தானா. சரி தூங்கிட்டு எடுத்து போய் ஓட்டுட்டோன்னு நினச்சிட்டு ஆட்டையாண்டி போயிட்டு வந்து பார்த்தானா ஆளை காணாமல் போயிட்டானா, வரவே இல்லையா. ஃபோன் பண்ணுறான்னா ஒரு 10 இடத்துக்கு மேலே கூப்பிட்டானா ஃபோனே எடுக்கலையா. எங்கே தான் போனானே தெரில. நீக்கல் அதுங்க எங்கடி குட்டி போயிட்ட, ஓனர் வேறு புலம்பிட்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுக்கவே மாட்டான். நீ ஓனர்கிட்ட இருக்கிறியா என்னன்னு. ஆளுங்க இருக்கிறதா 1 நேரம் ஆகும். ஆனால் 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனால் 1 மணி நேரம் சொல்லி இந்த சைட்டு கூப்பிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அரை மணி நேரம் கூட தாங்காத போயிட்டு. இது கிட்ட இருந்து யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்த சிக்னல் இல்லை, டீசல் இல்லாத அப்படியே எப்படியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னு ஒரு உதாரணமாக இல்லாமல். ஹலோ, நான் ஆனந்த் வந்துட்டு வந்தோம். அப்படி வீடியோ எடுத்து போகலாம் நம்ம. வேலைலாம் போயிட்டு தான் போகணும்.
ஓட்டிட்டு இருக்கிறான். கரெக்டாக எண்ணி 1 2 3 4 5 6 7 8வது 40 ஹெச்பி வண்டி வந்து ப்ரோ. இந்த பேலருக்கு, இந்த ரீப்பரு, இந்த கட்டரப்பாரு, இந்த எப்படி சொல்கிறது, லைட் யூசேஜுக்கெலாம் வந்து அருமையான இன்ஜின். இதுக்கு மேலே ஹையர் ஹெச்பிலாம் இது தேவையில்லை. 51 இதோ போதுமானது. இப்போ இது அருக்காதியாக இருக்குது. எங்கே வந்தாலும் அரை மணி நேரத்தை கூப்பிட்டா கூட போகிறான். ஏடா டீசல் கட்டுப்படியாகும் அவங்க மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. இதே ஒரு 45 ஹெச்பி 50 ஹெச்பி கேட்டகரி வண்டியாக இருந்தால் இதை ஓட்ட முடியுமா? ஐயோ அப்பா. ஹலோ, ஓட்டி முடிச்சுட்டு இதுக்கு எவ்வளோ கணக்கு சொல்லுவா மட்டும் பாருங்கள். 1000 ரூபாயில் இதெல்லாம் அறுத்தாச்சு. 5 ஆள் விட்டா கூட பொழுதுனிக்கே அறுக்க மாட்டாங்க. கேட்டால் வந்து டீ வாங்கிட்டு வா, பன்னு வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு ராவடி மேலே ராவடி பண்ணுவாங்க. மண்ணு குட்டா ஒன்று குத்திக்கிச்சாட்டுக்குது. தட்டு எண்ணி எடுத்தால் ஒரு 3 அடி தட்டு கூட இல்லை, அவ்வளோ கம்மியாக இருக்குது. எல்லாம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதா? இந்த தட்டை அறுத்து வெளியே தள்ளுதுன்னா அதுவும் பாவமில்ல மிஷினும் ஏதோ ஓரளவுக்கு அறுத்து தள்ளுதில்ல. இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறான், ஒரு இது வந்து கம்மியாக பிடிச்சி மீதியை பிடிக்கிறான். ஏன்னா இன்னொரு சுத்தம் எடுக்கிற மாதிரி. நீ என்ன பண்ணலாம், முன்னாடியே மாறி விடுறேன். மாட்டிது அது தட்டில் ஊனில் அப்புறம் என்ன பண்ணோம்? இதுலேயே வந்து ஹைட்ரோலிக் மாடல் நல்லா இருக்குமா, இது மாதிரி கையில் மாட்டுறது பெஸ்ட்டாக? என்னவா சொன்னார், எனக்கு தெரியல என்னமோ சொன்னார். அவனுக்கு என்ன எதையோன்னு சொல்லிட்டு போகிறான். ஏதாவது டவுட் வந்தால் பாருங்கள், முன்னாடியே வந்து ஆனந்தராஜ் 96 98 02 13 36 நம்பர் சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கங்க. இந்த வட்டத்தில் 8 பெட்டியில் எங்கேயாச்சும் தட்டு இருக்கணும்னா சொல்லுங்கள். ஆனந்தராஜ் அவர், ஏன்னா அவர் தான் இருக்கிறாரு எங்கள் 8 பெட்டியில். ரீப்பர் அவர்கிட்ட ஒன்று தான் இருக்குது, வேறு யாரும். அது கொலப்ரேஷன் ஆகிடுச்சா? அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, புது வண்டி மண்டை கூட என்ன பண்ணி வச்சுக்குது. அறுப்பிடா இருப்பாங்க. ஏண்டா ஏதாச்சும் போனால் வாங்கி போடுறான்னா அதுக்கு இப்போ நல்லா ஓடுது, என்ன அதுக்கு என்னங்கிறான். நான் என்ன சொல்கிறது, இதில் என்ன மாற்றுறது, என்ன இது பெல்ட் ஒன்று தான் இருக்குது. அந்த வயல் கீழ் வயல் தனியாக அண்ணா டைம் என்ன ஒன்று தானா? டைம் 2 ஒன்று தானா? ஒரே டைம் தானா? ஓகே, இந்த வயலை அறுத்து சாச்சிட்டான். இந்த வயலுக்கு இதுவும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு வயல் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராலாம் இல்லை. இதுவும் அப்படி தான் கிடக்குது, முச்சான்னு கிடக்குது. சரி ஓகே, வந்ததுக்கு 2 வயலையும் அறுத்துட்டு போட்டு அது 3 சுற்று ஓட்டிட்டு தான் இந்தான்னு எடுப்பான். அப்படியே நெட்டு நட்டா டருக்குன்னு எல்லாம் ரிவேஸில் பிடிச்சா வேலை முடிஞ்சுது. என்ன தட்டு மட்டும் வளர்ந்துருந்தா வச்சுக்காங்க எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த வருஷம் இந்த வக்கிப்புல்லாம் வந்து வெளியூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வரும். வக்கிப்புல்லாம் இந்த ஐட்டம் சொன்ன ரேட்டுக்கு விற்கும். ஏன்னா வந்து தட்டு இல்லை, அதனால் வந்து வக்கிப்புல்லாம் சொன்ன ரேட்டு கொடுவோம். போன வருஷம்லாம் 200 ரூபாய்க்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை எங்கள் சைடு வக்கிப்புல்ல, வெளியூர் வக்கிப்புல். இந்த வருஷம்லாம் வந்து வக்கிப்புல் எப்படி சொல்கிறது, 300 ரூபா சொன்னால் கூட விற்கும்னு வச்சுக்காங்களேன் எங்கள் ஏரியா. ஆனால் அந்த கட்டரப்பார் ஆகட்டும் ரீப்பர் ஆகட்டும் எப்படி சொல்கிறது, என்னமோ மாட்டிக்கிச்சா. இந்த மண்ணு குட்டான் வேறு அடிக்கடிக்கு ராவடி பண்ணுது. கல் பூந்துக்கிச்சான்.
மாதிரி மோசம்தான், ஒன்றும் பர்ஃபெக்டாலாம் வரலன்னு சொல்ல முடியாது. இறக்குறதான் இன்னும் 2 1 2 3 5 6 சுற்று வரும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஆனால் மைலேஜ் வைஸ் பார்த்தா நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரலாம். ஒரு லைட் யூசேஜுக்கு வண்டி தொலைவுறேன் அப்படின்னு நண்பர்கள் இந்த வண்டி தைரியமாக எடுக்கலாம். நானே 45 தான் எடுக்கணும் உழவு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆகும்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஆனால் நம்ம சூழ்நிலை என்னடானா 45 செகண்ட் ஹேண்டு ஊருப்பட்ட ரேட்டு சொல்கிறாங்க. எதுக்கு தான் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கன்னே தெரில. 40க்கும் 45க்கும் ரேட்டு 2 லட்ச ரூபா சேர்த்து சொல்கிறாங்க. 1 ரூபா 2 ரூபாவில் 2 லட்ச ரூபா சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன இப்போ எப்படியே இப்போ ஓட்ட போகிறதில்ல, 585 டாப்பை போட்டு இந்த ஐட்டம் வைக்கபிள் சீசனை முடிப்போம். அப்புறமேட்டு எதாக இருந்தாலும் பேசிக்கலான்ட்டு கம்முனுக்கிறேன். தட்டை அப்படியே அள்ளி எட்டை எரியுது. குட்டி தட்டாக இருக்கும், வடை தட்டாக இருந்தால் அப்படியே சாயம். குட்டி தட்டாக இருக்கும், அள்ளி எட்டை எரியுது. இது வந்து எக்கனாமிக் தான் ஓடிச்சுக்கிறேன். 540 அரிய தள்ளியாம். அதனால் எதில் ஓடுதுன்னா எக்கனாமிக்கில் ஓடிட்டு. இதில் என்ன ஒரு சின்ன ட்ராப் ஆகுன்னா வச்சுக்கோங்க, 40 HP சிங்கிள் கிளச்சு ப்ரோ. இதை வந்து டூயில் கிளச்சை ஆல்ட்ரு பண்ணாங்க. டூயில் கிளச்சை ஆல்ட்ரு பண்ணி 540 எக்கனாமிக் ரெடி பண்ணுது. இதை ரெடி பண்ணதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, வண்டியோடு வர மாதிரி 540 எக்கனாமிக்கு வேலை செய்யலை. இப்போ 4 வீல் டிரைவில் எக்கனாமிக்கு வருதில்ல, இதை 2 வீல் டிரைவில் எக்கனாமிக்கு யாரும் மாத்திர ஐடியாவுக்கு போகாதீங்க. பர்ஃபார்மன்ஸ் இல்லை. 540 கரெக்டாக இருக்குது, ஆனால் வந்து எக்கனாமிக் தூக்கி போடும் போது ஸ்லோவாக இருக்குது. அது எதனாலன்னு தெரில. பல்லு வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரில, ஆனால் வந்து ஸ்லோவாக இருக்குது. 40 HP 2 வீல் டிரைவ் எடுத்து நான் எக்கனாமிக் ஆல்ட்ரு பண்ணுறேங்கிறது போகாதீங்க. ஆனந்தே அதை ஆல்ட்ரு பண்ணி கிட்டத்தட்ட 60-70 ஆயிடுச்சேன். இப்போ தான் நினப்பாக இருந்தால் நான் அந்த வண்டியை கொடுத்துட்டு நான் 4 வீல் டிரைவ்லேயே எக்கனாமிக்கோடு எடுத்துருப்பேன், துன்பம் இல்லை இந்த வண்டி எடுத்த ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்த் ஃபீல் பண்ணுறாப்புல. ஸோ அதனால் வந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணுறாங்கிற ரேஞ்சுக்கு போகக்கூடாது. எது ஆல்ட்ரு பண்ணால் செட் ஆகும், மேட்ச் ஆகுமோ அதை செட் பண்ணுங்கள். இதே ஒரு 50 HP வண்டி 45 HPக்கு வண்டிக்கு செட் ஆகும். ஆனால் 40 HP அங்கே கம்பெனியிலே எக்கனாமிக் 4 வீல் டிரைவில் அதில் பிடிஏ பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து பிடிஏ பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக தான் இருக்குது. எக்கனாமிக்கு ஆல்ட்ரு பண்ணி போட்டும் ஒன்றும் அந்தளவுக்கு ஒர்த்துன்னு சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெயில் அந்த வெயிலனாச்சும் ஏதோ ஒரு தட்டு விழுந்துச்சு. இந்த வெயிலில் அந்த தட்டும் இல்லை, ரொம்ப கம்மியாகுது. சரி ஓட்டு அப்புறம் வந்தாச்சு. அவங்களும் எப்படியோன்னு அறுத்தாகணும். மீதி நாங்கள் கையில் அறுத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. நம்ம அறுத்தான் ஆகணும். உங்களுக்கு என்னடா வேலை அதை விட்டா? 3 ஆமாம். அவ்வளோதான் முடிச்சிட்டான். ஏன்னா ஒரு 2 ஆளை விட்டு மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா தட்டு இவ்வளோ கிடக்குது, ஒவ்வொரு இடத்துல நிற்கிது. நிற்கிற தட்டெல்லாம் வந்து உள்ளே மண்ணு குட்டா மாட்டுறதுனால இந்த கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். மற்றபடிக்கு எங்கள் ஏரியாவில் மயில் சொல்ல போகிறோம். உங்கள் ஏரியாவில் மயில் இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். இங்கெல்லாம் மயில் போட்டு தாட்டி எடுக்குது. ஒரு வயலில் விட மாட்டேங்குது. சோளக்காட்டை விட மாட்டேங்குது. இப்போ சோளக்காட்டை தோட்டிக்கிட்டா இப்போ அடுத்தது எங்கே கிளம்பிருக்குன்னா வயக்காட்டில் நெல்லங்காட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா கரெக்டாக நெல் இன்னும் 10 நாளில் நெல் இருப்பாங்க. நெல்லங்காட்டுக்கு போயிடுச்சு. எக்கனாமிக்கா போட்டு விட்டாரோ? ஓகே.
தட்டு நல்லா இருந்தால் வந்து ரீப்பர் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். தட்டு இது மாதிரி மடங்கினா ஒரு சில காட்டுக்காரர் வந்து சரிப்பா போனாலும் சரி தட்டுக்கு சுத்தம் எனக்கு வேலை முடியுது, நான் மீதிக்கிறத மாட்டை கட்டி மேய்ச்சிக்குவேன், ஆட்டை கட்டி மேய்ச்சிக்குவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து கையில் அறுத்து பழகுனவங்க வந்து வண்டியில் அறுத்தா வேஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்க, என்னப்பா வண்டியில் அறுத்து இவ்வளோ தட்டு வேஸ்ட் ஆகுது, நான் கையிலே அறுத்துக்கிறேன். இப்போ ஆனந்தே எத்தனையோ சைடு எனக்கு தெரிஞ்சு போயிட்டு கையில் அறுத்துக்கிறேன்னு சொல்லி திரும்பி வந்த சைட்லாம் எவ்வளோ சைட் இருக்குது எனக்கே தெரியும். போவோம், அதான் நான் வீடியோவே எடுக்க முடியாது. போயிட்டு வேண்டாம் அறுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நாம் கம்முன்னு வந்துட வேண்டிட்டு தான். ஏதோ லாங்காக இருந்தால் டீசல் கேட்டு பார்ப்போம், தட்டே இருக்கல என்னப்பா காசு தரோம் அப்படின்னு. ஒவ்வொருத்தராக இருந்தால் ஒரு 200 டீசல் கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்க தட்டே இருக்கல உங்களுக்கு என்னப்பா காசு அப்படின்ட்டுருவாங்க. அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அது நட்டத்தில் போயிடும். இதில் வர்றதே 5-10, இதுலேயும் வந்து நட்டத்தில் போச்சுன்னா நிலவரத்தை நினச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுது. அறுத்து தான் கடைசிக்கு அறுத்துக்கு வரோம். சொன்னால் அவ்வளோதான். பண்ணி வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகேன்பா, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சு போய்க்கிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணுறதுக்கெலாம் ஒரு டிரைவரா? கிளீனர் டிரைவர் கிளீனர். எவ்வளோ நேரம் பிடிச்சி? 40 நிமிஷம். அவ்வளோதானா? எவ்வளோ வச்சு அண்ணா? 40 நிமிஷமாண்ணா. நான் 900ண்ணா. 900. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே எடுத்துருக்காண்ணா. சாயா இருந்திருக்கு, மயில உள்ள போந்துருக்காது. அங்கே என்ன பார்த்துட்டுங்கிற கேமரா பார்த்தேன். ஓகேன்பா, அவ்வளோதான். நாங்களும் வீட்டுக்கு போகிறோம். டே ஆனந்த, நாங்கள் வந்து வீடியோ எடுத்ததுக்கு எங்களுக்கு டீயும் தெரியாது இருப்பாட்டியா? இல்லையா, அதுதான் காசு எடுக்கிறதுயா. 10 ரூபாயே 20 ரூபாய் டீ வாங்கிறதுக்கு 10 ரூபாயா? 10 ரூபாய்க்கு எந்த ஊரில் தராங்க? நம்ம ஊரில் 12 ரூபாய்க்கு போச்சு டீ. எவ்வளோண்ணா? இல்லை வாங்கி கொடுத்தா போதும். காலையில் 2000 கொடுத்தாரு காட்டுக்காரு. 2000 கொடுத்துட்டாரு உனக்கு? செலவு காசு இல்லை அப்படின்னு. காசு அவ்வளோ நல்ல காட்டுக்காரெல்லாம் இருக்கிறாங்களா? சரி வா, நீ வண்டி எடுத்து வரையா? என் வண்டி அங்கே நிற்கிது, நாங்கள் அப்படியே வண்டியில் போகிறோம். அங்கே ஒரு ஸ்பீடர் இருந்துச்சு, அது யாருன்னு தெரியல. சரி யாருங்க? ஏறிக்கு போறீங்களா? ஆமாம், நான் அங்கே இருக்கிற வண்டி. நான் வண்டியை அப்படியே வண்டியிலே போய் இறக்கிறதா அங்கே இருக்குது பாரு. ஸ்கூட்டி ஸ்கூட்டிக்காரங்க ஏன் மாப்பிள்ளை கண்ணு கிடங்குது? அம்மனி ஏதாவது திட்டிச்சா? இல்லை அம்மனி ஏதாவது திட்டிப்பிச்சா? நைட்டு தான் அழுத. ஐயோ, அதான் என்ன பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு மாப்பிள்ளை படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான்.